ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? நம்ம வாழ்க்கை இந்த நாள் மாறிவிடும், இந்த நாள் மாறிவிடும் என்று நினைக்கிறாய். அது மாறாத பொழுது உன்னுடைய மனம் சொல்வது, இந்த முறையும் நீ ஏமாந்து விட்டாயா? பொழுது விடியும் பொழுதெல்லாம் இன்று மாறிவிடும் என்று எந்திரிக்கிறாய். அது இருட்டாகும் பொழுதும் சரிதான், இரவாகும் பொழுது நாளைய நாள் மிக அற்புதமாக இருக்கும் என்று நம்புகிறாய். ஆனால் அது எதுவுமே நடக்காத பொழுது உன்னுடைய மனம் சொல்கிறது, என்றும் ஏமாந்து விட்டாயா என்று. அப்பொழுதுதான் உன்னுடைய மனமோ மிகப்பெரிய அளவில் வலிக்கிறது. உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் தெரிந்து கொண்டேன். உனக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டும், என்னென்ன விஷயங்கள் தேவையில்லை என்ற அனைத்து விஷயங்களையுமே நான் புரிந்து கொண்டேன். எதுவுமே எனக்கு தெரியாமல் அல்ல. ஆனாலும் சில விஷயங்களில் அமைதியாகவும், சில விஷயங்களில் நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பல சமயங்களில் உன்னை ஏமாற்றி விட்டேனே என்னுடைய பிள்ளை, இன்று எந்திரிக்கும் பொழுது இதெல்லாம் நல்லது நடக்கும் என்று நினைப்போடு எந்திரிக்கும். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு இன்று இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய முடியாதே என்று நினைக்கும் பொழுது மனம் வருத்தமாக இருக்கும். அந்த நாட்கள் எல்லாம் எப்பொழுது போகும்? இப்படி கஷ்டப்படும் நாட்கள் எல்லாம் எப்பொழுது போகும்? எப்பொழுது இன்பமான ஒன்று என்னுடைய பிள்ளைக்காக வரும் என்பது நான் காத்துக்கொண்டே இருந்த நாள்தான். அதாவது நீங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் காத்துக்கொண்டு இருப்பீர்களா? நாங்களும், தெய்வமாகிய நாங்களும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் காத்துக்கொண்டு இருப்போம். ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பல நேரத்தில் பல விஷயங்களை நாங்கள் செய்வோம். எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் என்பது கிடையவே கிடையாது. எல்லா விஷயத்திலும் அற்புதமும் அதிசயங்களும் நடக்கும் என்பதை நீங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த நாள் விடிய வேண்டும், இந்த நாள் விடிய வேண்டும் என்று நீ ஆவலோடு இருக்கிறாயோ, அதே போலத்தான் நானும் ஆவலோடு இருக்கிறேன். ஆனால் அந்த நாள் வரவில்லையோ என்று நீ பயப்பட்டாய். ஆனால் அந்த நாள் எல்லாம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாள் தான். சில சமயங்களில் சில விஷயங்கள் நடக்காத பொழுது அதிகமாகவே கவலைகள் வரும். ஆனால் இனிமேல் அது போன்ற ஒரு விஷயங்கள் கூட, கவலைப்படும் அளவுக்கு ஒரு விஷயங்கள் கூட நடக்காது. ஏனென்றால் நீ எதிர்பார்த்த நாளும் நான் எதிர்பார்த்த நாளும் வந்துவிட்டது. நீ என்ன கேட்டாய்? விடிவு காலம் எப்பொழுது வரும்? ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது நாளை காலை விடியலானது அற்புதமாக இருக்க வேண்டும் என்பார். காலை விடிந்த பிறகு இந்த நாள் விடிந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக இருக்க வேண்டும் என்பார். இப்படி எல்லாம் யோசித்து கொண்டு இருந்த நாள் தான் எனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு அற்புதத்தை உண்டாக்கலாம் என்பது. அந்த நாள் நாம் என்ன யோசித்தோமோ அந்த நாளானது வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாளை தொலைத்து விட்டார். ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது. சில சமயங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பது போல இருக்கிறது என்று நீ சந்தோஷப்பட்ட. ஆனால் அப்படியெல்லாம் அல்லாமல் எல்லாமே உனக்கு மன வலியையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே தந்தது. நீ ஏமாந்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதும் அனைத்தும் போதுமே. சந்தோஷங்கள் என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரும் காலம் பிரம்மாண்டமாக நுழையும். அதாவது இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது? ஒரு சந்தோஷம் வந்தது என்றால் அது நிலையாக இருக்காமல் எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டத்தையே கொடுத்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்றுக்கு இடமில்லை. ஏனென்றால் நீ இத்தனை நாள் எதிர்பார்த்தாய், எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை. ஆனால் இனிமேல் நீ நினைத்த நாளோ வந்துவிட்டது. அதற்கு பிறகு எதற்கு கவலைப்பட வேண்டும்? என்ன விஷயம் நடக்கும் என்பதை நினைத்து கவலைப்பட வேண்டும்? எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி,
இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை என்றுதான் சொல்வேன். காலப்போக்கில் எல்லாமே புரியும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நடக்கவில்லை என்று கண் கலங்கி கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சீரும் சிறப்புமாக நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சொல்வாய். இந்த சாய் எனக்காக எல்லாம் செய்கிறார், இந்த சாய் என்னுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டார் என்று நீ என்னிடம் வந்து சொல்வாய். அப்படிப்பட்ட நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். உன்னுடைய கண்ணீரை துடைத்து வைக்கவும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு மிக மிக சிறந்த ஒரு அற்புதத்தை கொடுக்கவும் தான் நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன். பல போராட்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஜெயிக்க வைக்க படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? சாய் பேசுவார், ஆனால் செய்ய மாட்டார் என்று. ஆனால் என்னை முழுமையாக நம்பியவர்களுக்கு மட்டுமே தெரியும், நான் சொல்வதை மட்டுமே தான் செய்வேன். எதை சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக செய்வேன் என்பது என்னுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் தெரிய வேண்டும். என்னுடைய உண்மையான பக்தனுக்கு கட்டாயமாக நான் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதெல்லாம் தெரியும். நாளுக்கு நாள் பிரச்சனைகளோ கூடுகிறதே என்று பயப்படாமல், பிரச்சனை வருகிறது என்றால் அது ஏதோ ஒரு நல்லதுக்குத்தான் என்று நினைத்துக்கொள். எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நீ மாற்றினாய். அப்படி இருக்கும் நீ கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தையும் நிச்சயமாகவே உன்னுடைய திறமையால் மீட்டு கொண்டு வருவாய். உன்னுடைய கஷ்டத்தை தொலைத்து போக்கி சந்தோஷம் என்ற ஒன்றை நீ கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக கொண்டு வருவாய். அற்புதமும் அதிசயமும் நடக்க இருக்கும் நேரத்தில் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய ஏக்கங்களும் ஒவ்வொன்றாகவே நடக்கும். உன்னுடைய தேடல்கள் எல்லாவற்றையும் அறிந்த நான் உன்னை பல்லாண்டு காலம் வாழ வைப்பேன். இதில் எனக்கு எந்த சந்தேகமோ எனக்கு எந்த குழப்பமோ கிடையாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமாகி விட மாட்டேன் நான். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கண்ணீர் மட்டுமே தான் இருந்தது. அந்த கண்ணீர் அனைத்தையும் துடைத்து வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை வாட்டி வதைத்ததனால் சாய் உன்னுடைய அழுகையை பார்க்கத்தான் காத்திருக்கிறேன் என்று ஒருபொழுதும் நினைத்து விடாதே. இந்த சாய் உன்னுடைய அழுகையை பார்க்க காத்தில்லை. உன்னுடைய முன்னேற்றத்தையும் நீ எவ்வளவு தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாய் என்பதையும் பார்க்கத்தான் காத்திருக்கிறேன். நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடுமே தவிர இனி வரும் நாள் துன்பங்களோ இருக்கவே இருக்காது. அடியோடு எடுத்து தூக்கி எறிந்து விடுவேன். மனவலி, உடல் வலி, உடலில் இருக்கும் கவலைகள், மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் நீங்கும். என்னத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பதை உட்கார்ந்து யோசி. நீயே கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே என்று யோசிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாத ஒரு நாளாகவே வாழ்க்கையோ அமைந்துவிடும். நிறைய நாள் ஏமாற்றங்களோடு வாழ்ந்த உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பங்களாக மட்டுமே இருக்கும் என்று சொல்கிறேன். உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொன்றையும் நடத்தியும் வைப்பேன். மனதளவில் குழம்பி நிற்காதே. எல்லாம் ஒரு காலகட்டங்களே. சந்தோஷங்கள் எப்படி உன்னோடு இருந்தது, அதுக்கப்புறம் பிரிந்து கஷ்டங்கள் வந்ததோ அதுபோல கஷ்டங்கள் போய் சந்தோஷங்களும் வரப்போகிறது. உன்னுடைய உடலை பார்த்துக்கொள். கவலை கவலை என்று சொல்லி உன்னுடைய உடலை விட்டு விடாதே, உன்னுடைய மனதை விட்டு விடாதே. எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு. இனிமே ஏதாக இருந்தாலும் கவலையோ இல்லை சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் ஓடிவா, என்னிடம் வந்து ஏன் எனக்கு இது செய்யவில்லை, ஏன் அது செய்யவில்லை என்று உரிமையோடு கேட்டு ஒவ்வொன்றையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள். தாராளமாக சந்தோஷத்தோடும் சகல ஐஸ்வர்யத்தோடும்
வாழ்ந்து வாருங்கள். உங்களுக்கு நானே பொறுப்பு. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.